தளபதி விஜய் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் படத்தை பெரும் தொகை கொடுத்து அமேசான் பிரைம் நிறுவனம் வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தளபதி விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார். அரசியலில் இறங்கிய பிறகு சினிமாவில் நடிப்பதை நிறுத்தப் போவதாக கடந்த ஆண்டு அறிவித்தார். தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் தற்போது நடித்து வருகிறார். இந்த படம் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக வரும் பொங்கலுக்கு வெளியாக உள்ளது. இதனால் இந்த படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இந்த படத்தின் OTT உரிமத்தை கைப்பற்றுவதற்காக அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், ZEE5, ஹாட்ஸ்டார் உள்ளிட்ட நிறுவனங்கள் போட்டி போட்டன. இந்த போட்டியில் அமேசான் பிரைம் நிறுவனம் வெற்றி பெற்று ஜனநாயகன் படத்தின் உரிமையை கைப்பற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனநாயகன் படம் தமிழ் சினிமாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகபட்ச விலை கொடுத்து அமேசான் பிரைம் நிறுவனம் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக சன் பிக்சர் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படத்தை 120 கோடி ரூபாய் கொடுத்து அமேசான் பிரைம் நிறுவனம் வாங்கியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் அதைவிட 1 கோடி ரூபாய் அதிகமாக 121 கோடி ரூபாய்க்கு ஜனநாயகன் படத்தின் OTT உரிமத்தை அமேசான் பிரைம் நிறுவனம் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இது தமிழ் சினிமாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய தொகை என கூறப்படுகிறது.